வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஓ சுகுமாரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷோட பேரு சுகுமாரி அப்படின்றது இவங்களை தொட்டா கரண்ட் ஷாக் அடிக்கும். அதாவது இவங்களால யாரையுமே தொட முடியாது. அப்படி தொட்டாங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சிடும். இந்த மாதிரி நிலைமையில இவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாதிரி அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா சுகுமாரியோட ஊரை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, நாங்க பண்ணி வைக்கிறோம்ன்ற மாதிரி கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. இது தெலுங்கு படமா இருந்தாலும் தமிழ் டப்பிங்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கிராமத்துல ஒரு கடத்தல் கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா, சின்ன பசங்களா பார்த்து தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கிட்டு இருக்க சவுண்ட் கேட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அப்பாவை எழுப்பிடுறா. இப்ப அப்பாவும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராரு. ஐயோ இந்த குடும்பம் பாத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி கும்பல் இருக்காங்கல்ல, இந்த குடும்பத்துல அப்பாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பா அடி வாங்குறத பார்த்து இந்த பொண்ணு ஃபீல் பண்றா. இந்த பொண்ணோட பேர் தான் சுகுமாரி அப்படின்றது. இப்ப இந்த பொண்ணையும் தூக்கிட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக வரும்போது கரண்ட் ஷாக் அடிக்குது. இப்ப பறந்து போய் அவனுமே விழுந்துடுறான். இப்ப சவுண்ட் கேட்டு ஊரை சேர்ந்தவங்களாம் வந்துடுறாங்க. ஊரை சேர்ந்த நிறைய குழந்தைங்களா அவனுங்க கடத்த பார்த்திருக்காங்கல்ல, இப்ப ஊர் மக்கள்லாம் மொத்தமா வந்தோடனே தெரிச்சு ஓடிடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாரோட பொண்ணுங்களும் கடத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்பாவுக்கு பயம் வந்துருது. ஏன்னா இங்க இருந்து கிளம்பி போகும்போது அவன் வார்னிங் கொடுத்துட்டு போயிருப்பான். அவன் திரும்பி வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அப்பா ரொம்ப பயப்படுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா இந்த சின்ன பொண்ணு இப்பதான் ரீசெண்டா அம்மாவை இழந்திருக்காங்க போல. சரி நம்ம ஊரை விட்டே போயிடலாம். ஏன்னா அந்த கேங்கால நம்ம சுகுமாரிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு ஊரா இவரை டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இப்ப வந்துட்டு இருக்க ஊர்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஊர் தலைவரோட ஒய்ஃபையும் ஊர் தலைவரையும் எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. போதுமான மருத்துவ வசதி இல்லாம இருக்கும். அதனால தான் ஊர் மக்கள்லாம் கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப ஊர் தலைவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சுகுமாரி அப்பா இந்த இடத்துக்கு வராரு. எனக்கு வைத்தியம்லாம் தெரியும்ன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணுக்கு வைத்தியம்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இதனால இவரை இங்கேயே வச்சுக்கிட்டா என்னன்ற மாதிரி ஊர் தலைவர் கணக்கு பண்றாரு. எங்க இருக்கீங்கன்னும் போது வேலை தேடிட்டு இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லும் போது இந்த ஊர்ல தான் நீங்க இதுக்கப்புறம் இருக்கணும், எல்லா வசதியும் நாங்க பண்ணி தரோன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல இந்த ஊர்லயே இருக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. அப்பவும் சுகுமாரியை ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாரு. மீனான்ற ஒரு பொண்ணை நிறைய பசங்க சுத்து போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுகுமாரி எப்படியாவது மீனாக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வரா. பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பையனை தொடும் போது அவன் ஷாக் அடிச்ச மாதிரி பறந்து போய் விழுறான். இது மூலியமா மீனாவை காப்பாத்திடுறால. ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஷாக் அடிக்கிற ப்ராப்ளம் வந்ததை பார்த்து அப்பா ரொம்ப பயப்படுறாரு. ஏதாவது பண்ண முடியுமான்ற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கூட்டு போறாரு. இவர் சாதாரண வைத்தியர், அதனால மத்த டாக்டர்ஸ் கிட்ட கேட்கிறாரு. அவங்களுமே இதை சரி பண்ண முடியாது, என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீனான்ற பொண்ணோட அம்மா தான் ஊர் தலைவரா இருப்பாங்க. அந்த சுகுமாரி கூட சேரவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மீனாவால சுகுமாரியை பிரிஞ்சு இருக்க முடியல. சுகுமாரி கூட சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. இப்போ ஒரு ஊர் பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, கூட்டு குடும்பமா வாழ்ற சந்தோஷம் எதுலயும் வராது அப்படின்ற மாதிரிலாம் பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப இந்த சுகுமாரிக்கு சில விஷயங்கள் தோணுது. அம்மா கூட இருந்தது, அம்மா விட்டுட்டு போனது, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணும்போது பக்கத்துல இருக்க மீனா தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்கு மீனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப வேற ஊர்ல இருக்க ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இவருக்கு மொத்தமா 3 பசங்க இருப்பாங்க. இதுல 2 பசங்க கல்யாணம் பண்ணி பசங்கலாம் இருக்காங்க. இருந்தாலுமே பொறுப்புன்றது சுத்தமா 2 பேருக்குமே இல்ல. 2 பேருமே இவரோட சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவனுங்க 2 பேருக்கும் எழுதி வைக்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா பேர பசங்களுக்கு எழுதி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் கணக்கு போட்டுட்டு இருக்காரு. 2 பேருக்குமே ஒவ்வொரு பையன் இருக்கான்ல, அந்த பசங்களுமே சண்டை போட்டுக்கிறாங்க. உங்க அப்பா மாதிரி நீங்களும் எதுக்குடா சண்டை போட்டுக்கிறீங்கன்ற மாதிரி கல்யாணம் ஆகாத சித்தப்பா கேட்கிறாரு. இருந்தாலும் இந்த பசங்க சண்டை போடுறாங்க. பெரியவர் ஒரு ஐடியா பண்ணி தான் நம்ம உயிரை எழுதணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி உயிரை எழுதிடுறாரு. அதே மாதிரி இவருமே ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிடுறாரு. அப்படியே சில வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. ஒரு பேரனா தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. இவரோட பேரு யாதகிரி அப்படின்றது. இவர் அரசியல் கட்சி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. எல்லாருமே பயங்கரமா இவரை வெல்கம் பண்றாங்க. இவரோட பேச்சை நிறைய பேர் கேட்டு கையெல்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இவரோட தம்பி இருக்கான்ல, ஆப்போசிட் டீம்ல தான் இருக்கான். அந்த டீமோட ஹெட் பேரு குரு அப்படின்றது. குருவும் என்னடா இவ்வளவு வரவேற்பா இருக்கு, ஓட்டெல்லாம் அவனுக்கு போட்டுருவாங்களா அப்படின்னு பயப்படுறாரு. ஆனா அப்பதான்
அப்பதான் குருவோட ஆளுங்க சில விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலா வாசல் கிட்ட வரும்போது ஹீரோவை நிறைய பேர் வெல்கம் பண்ணாங்கல்ல, அது எல்லாமே ஹீரோ செட் பண்ண ஆளுங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ பேசுறத யாருமே கேட்கல, உண்மையில கிளாப் தட்டுற மாதிரி இவர் சவுண்ட் தான் வர வச்சிட்டு இருக்காரு. ஊர் மக்கள்லாம் பெருசா இவரை சப்போர்ட் பண்ணல, ஆனா என்னதான் சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி இவர் டிராமா பண்ணிட்டு இருக்காரு. ஓஹோ, டிராமா தான் பண்றானா அப்படின்ற மாதிரி குரு கொஞ்சம் நிம்மதியாவறாரு. இப்ப ஹீரோ வெளியே வரும்போது ஹீரோவை நக்கல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல கடுப்பான ஹீரோ இருக்காருல, இந்த குரு கூட சண்டை போடலான்னு வராரு. ஆனா அதுக்குள்ள ஒரு பெரியவர் இருக்காருல, லாயர் வந்திருக்காரு, ரெண்டு பேருமே வீட்டுக்கு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவரோட தம்பியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களோட அப்பாங்க சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லாயர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட அப்பா உங்க பேர்ல சொத்தை எழுதலன்ற மாதிரி ரெண்டு பசங்க கிட்ட சொல்றாரு. பேரங்க பேர்ல தான் எழுதியிருக்காரு, ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அது என்னன்னா, இந்த பேரனுங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், அதே மாதிரி ஒரு வாரிசை இந்த குடும்பத்துக்காக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது தான் இந்த சொத்து பேரனுங்களுக்கு போகும்ன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், சொத்தை நமக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முதல்ல யாருக்கு வாரிசு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் சொத்து போகும்ன்ற மாதிரி தான் லாயர் சொல்றாரு. இதனால அந்த தம்பி தினேஷ் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு சேட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே கூட்டு வந்துடுறான். என்னடா இந்த வயசுலயே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்ட, அதுவும் இல்லாம சேட்டு பொண்ணு எதுக்காகடா கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி அவனோட அம்மா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க யாதகிரிக்கு பயம் வந்துருது. சிங்கிளா ஒரு சித்தப்பா இருக்காருல, சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணோம் சித்தப்பா மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா அந்த பொண்ணை வேற ஒருத்தங்க பொண்ணு பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணே கொஞ்சம் நார்மலா தான் இருக்காங்க, இருந்தாலும் இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இல்ல உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு, ஆனா அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நமக்கு சுகுமாரி கிராமத்தை காட்டுறாங்க. சுகுமாரியும் இப்ப வளர்ந்திருப்பாங்க. டிராமா நடந்துட்டு இருக்கும் போது சுகுமாரி சீதா வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கையை வச்சிடாதீங்கன்ற மாதிரி எதிர இருக்கவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அவர் கையை வச்சு ஒரு ஸ்டேஜ்ல ஷாக் அடிச்ச மாதிரி பறந்துடுறாரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி சுகுமாரியை போட்டு எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சுகுமாரி வளரவே இவங்களை தொட்டா ஷாக் அடிக்கும்ன்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருது இல்ல. எப்ப பாரு எல்லாருமே சுகுமாரியை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. சீக்கிரமா இவளுக்கு கல்யாணம் பண்ணி இந்த ஊரை விட்டு துரத்தி விடு அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. ஆனா இந்த கண்டிஷன் வச்சு கல்யாணம் பண்றது கஷ்டம் இல்ல, அப்பாவும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் நம்ம யாதகிரி இருக்கார்ல, எப்படியாவது சீக்கிரமா கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காரு. ஆனா எல்லா பொண்ணுங்களும் இவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன எல்லா பொண்ணுங்களும் சொல்லி வச்ச மாதிரி நம்மள ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவருமே செம்ம கடுப்பாவறாரு. இன்னொன்று பக்கம் சுகுமாரியால ஊர்க்காரங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, இந்த பொண்ணை தொட்டா ஷாக் அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஊர் முழுக்க போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டுறாங்க. அதே மாதிரி கோவப்பட்டு சுகுமாரியை அடிக்கிறதுக்காக துரத்திட்டுலாம் இருக்காங்க. இப்ப சுகுமாரி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது தெரியாதனமா யாதகிரியை இடிச்சிடுறாங்க. யாதகிரிக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருது. இந்த பொண்ணு கிட்ட வேணா பேசி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப பஞ்சாயத்தை கூட்டி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு வரன் வந்திருக்கிறதா அப்பா சொல்றாரு. இந்த வரனை மட்டும் விட்டுறவே கூடாது, எப்படியாவது நம்ம எல்லாம் சேர்ந்து ஓகே பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா சுகுமாரியை அனுப்புனாதான் நிம்மதின்ற மாதிரி ஊர்ல இருக்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. மாப்பிளைக்கு இந்த பிரச்சனையை பத்தியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஊர் தலைவரோட ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப ஹீரோ இந்த இடத்துல பொண்ணு பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காருல, அவர் கண்ணில் அந்த போஸ்டர்லாம் பற்றக்கூடாதுன்றதுக்காக வேகமா போஸ்டர்லாம் இவங்க கிழிச்சிட்டு இருக்காங்க. மாப்பிளைய பயங்கரமா வெல்கம்லாம் பண்றாங்க. இவருக்குமே பார்த்தோன்னே இவங்களுக்கு பிடிச்சிருது இல்ல, இவங்க இப்ப காஃபிலாம் தரதுக்காக வரும்போது பயங்கரமா வெக்கப்படுறாரு. சுகுமாரி அப்பா பிரச்சனையை சொல்லலாம்னு நினைக்கிறாரு, ஆனா அதுக்குள்ள ஊர் தலைவர் இருக்காருல, அவசரப்பட்டு இப்பயே சொல்ல தேவையில்ல, போக போக சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவோட மனசை மாத்திடுறாரு. ரெண்டு பேருமே நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இப்ப போன் மூலியமா ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுகுமாரிக்கும் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருது. ஏன்னா ஹீரோ வரதட்சணைலாம் வேணான்ற மாதிரி பேசியிருப்பாரு. நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லியிருந்தாலும் ஹீரோவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வரதட்சணை வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் சுகுமாரிக்கு தெரிய மாட்டேங்குது. சுகுமாரிக்கு மீனான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அவங்க அப்பப்ப ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துருவாங்க போல. இப்ப ஹஸ்பண்டால அவங்க பிரெக்னன்ட்டாவும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் சுகுமாரி இருக்காங்கல்ல, எனக்கு நீங்க ரிங்க தொடாம போட்டு விட முடியுமான்னு கேக்குறாங்க. அதாவது நிச்சயதார்த்தத்துக்கு ரிங்கு போடுவாங்கல்ல, அதை தொடாம போட்டு விட முடியுமான்னு கேக்குறாங்க. ஏன் அப்படி சொல்றான்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. சரி சரி தொடாமையே நான் போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடக்க போது இங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. அவர் ரிங்க போடுறதுக்காக வராருல, ஐயோ கையில பட்டுச்சுன்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அப்பா ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஆனா இவங்க கையில படாம போடணும்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோவும் கரெக்டா போட்டுறாரு. எந்த ஒரு பிரச்சனையும் நடக்க மாட்டேங்குது. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு போட்டோகிராஃபர் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் போட்டோஸ்லாம் நிறைய எடுக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
ஐயோ போட்டோஸ் எடுக்கும் போது ரெண்டு பேருமே தொட்டுக்கிட்டாங்கன்னா பிரச்சனைன்ற மாதிரி ஊர்க்காரங்க ரொம்ப பயப்படுறாங்க. இவர் க்ளோஸ் ஆவாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஊர்க்காரங்க தள்ளி போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கூடவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை மீறியும் ஒரு ஸ்டேஜ்ல அவங்களோட கை இருக்குல்ல இவர் மேல பற்றுது. இவருக்கு ஷாக் அடிச்ச மாதிரியே தோணுது. இவருமே சித்தப்பா கிட்ட ஷாக் அடிச்சது சித்தப்பான்னு சொல்றாரு. அது ஒண்ணே இல்லடா, ராம் சரண் காஜலோட கையை தொடும் போது ஷாக் அடிச்சது இல்ல, அந்த மாதிரி பூர்வ ஜென்ம பந்தம் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு போலன்னு சித்தப்பா சொல்றாரு. அப்படியா சொல்ற சித்தப்பா, சூப்பர் சித்தப்பா அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷம்லாம் படுறாரு. ஆனா இந்த போட்டோகிராஃபரோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதோ தப்பா இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சிருது. இப்ப சுகுமாரி வீட்டுல இருக்கும் போது, அதாவது தனியா வீட்டுல இருக்கும் போது இவர் பேசுறதுக்காக வராரு. இவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு இவங்க ஆரம்பிக்கும் போது அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பொண்ணு பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கா போல, நம்ம பேசிடலாம்னு நினைக்கிறாரு. மாப்பிள்ள என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த மாமனார் சொல்றதை இவர் கேட்கவே மாட்டாரு. ஏன்னா அந்த சமயம் சுகுமாரி வந்து காஃபி போடுறதுக்காக போயிருப்பாங்க. அவங்க இடுப்பியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. மாமனார் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டு என்ன மாப்பிள்ள ஓகே தானேன்னு கேட்கும் போது இவருமே என்ன சொன்னீங்கன்னு நான் கவனிக்கல, இன்னொரு நாள் நான் வீட்டுக்கு வரும்போது பொறுமையா உங்ககிட்ட பேசுறேன், இப்ப கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஐயோ இவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா இவர் கேட்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி மாமனாரும் யோசிக்கிறாரு. இப்ப கல்யாணம் பண்ண போற நாளும் வந்துருது. ஊர்க்காரங்க தான் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா சுகுமாரி கிளம்பிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ரிச்சுவல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, மாத்தி மாத்தி மாலை போடுற மாதிரியான ரிச்சுவல்லாம் இருக்கும்ல, அப்ப எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாருமே கொஞ்சம் பயத்தோட தான் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கையை பிடிச்சு சுத்தி வாங்கன்ற மாதிரி ஐயர் சொல்றாரு. ஐயோ அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கையை பிடிக்கிறாரு. அதாவது விரல் பிடிச்ச மாதிரி ஜாயின் பண்ணி நடக்கிறாங்க. என்ன எதுவுமே நடக்கலன்ற மாதிரி ஊர்க்காரங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஷாக் அடிக்கணும்ல, இப்ப மட்டும் எப்படி ஷாக் அடிக்கலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது சுகுமாரிக்கே புரிய மாட்டேங்குது, எப்படி ஷாக் அடிக்காம இருந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு பக்கம் அந்த போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் எல்லா போட்டோவையும் பாக்குறாரு. எல்லா போட்டோலையும் வேணும்ட்டே தொடாத அளவுக்கு அவங்க இருக்காங்கன்றது தெரியுது. லைட்டா இவரு கைப்படும் போது ஷாக் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பா அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடணும்ன்ற மாதிரிலாம் சுகுமாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சொல்ல முடியாதுல்ல, அப்பா சொல்லிருங்கன்னும் போது அப்பாவும் சொல்லிடுறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மாப்பிள்ள உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும், மறைச்சு கல்யாணம் நடத்துனதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, யூரின் பாஸ் பண்றதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிருப்பாரு. இவர் சொன்ன எதையுமே கவனிச்சிருக்க மாட்டாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள கிட்ட நான் சொல்லிட்டேமா, கவலைப்படாம போயிட்டு வா அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாரு. இந்த பொண்ணை தொட்டா ஷாக் அடிக்கும்ன்ற மாதிரி ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு போஸ்டரை இந்த போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் பாத்துறாரு. ஓஹோ இதுதான் விஷயமா அப்படின்ற மாதிரி ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. ஐயோ இவன் பாத்துட்டானே அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்களா துரத்த பாக்குறாங்க. இவர் தப்பிச்சு என்ன பண்றாருன்னா ஹீரோவோட அசிஸ்டன்ட் பையன் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறாரு. இத ஹீரோ கிட்ட எப்படியாவது சேர்த்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பையனுமே உங்க ஃப்ரெண்ட் அவசரமா வந்து தந்துட்டு போறாருன்ற மாதிரி தரான். ஆனா இவர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல, ஒரு இடத்துல வச்சுட்டு இவருமே ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்கு வந்துடுறாரு. இப்ப வந்தவரு இவங்களை கொஞ்சம் ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்காரு. என்ன இவரு ரொமான்டிக்கா பாக்குறாரு, நம்மளை பத்தி தெரியும் தானே, அப்புறம் எதுக்காக நெருங்கி வராருன்னு பயப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பக்கத்துல வந்து கிஸ் அடிக்கிறாரு. திடீர்னு ஷாக் அடிச்சு பறந்து போய் கட்டில உடைச்சு கீழே விழுந்துடுறாரு. என்ன இப்படி ஷாக் அடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த பேப்பர் காத்துல பறந்து இவர்கிட்ட வருது. இந்த பொண்ணை தொட்டா ஷாக் அடிக்கும்ன்ற மாதிரி அதுல போட்டிருக்குல்ல, இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப ஹீரோயினும் காலையில வெளியே வந்து மாமியாருக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் மாமியாரா இருப்பாங்க. இப்ப சின்ன மாமியாரை நமக்கு காட்டுறாங்க. இவங்கள நைட்டு கட்டிலே உடஞ்சிருச்சாமே, அந்த அளவுக்கு ரெண்டு பேர் சந்தோஷமா இருந்தீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஐயோ நைட்டு நடந்தது இவங்களுக்கு தெரியக்கூடாது, தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு சொந்தக்கார பாட்டி இருக்காங்கல்ல, டே என்னடா கட்டிலேயே உடச்சிட்டியாமே, பெரிய ஆள் தான்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்றாங்க. இவருக்கு தானே அடி வாங்கினது தெரியும். இவருமே நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏற்கனவே சித்தப்பா கிட்ட இவர் சொல்லும் போது சித்தப்பா தான் ராம் சரண் காஜல்ன்ற மாதிரிலாம் ஏத்தி விட்டுருப்பாரு. இப்ப சித்தப்பா என்னடா எப்படி இருந்ததுன்னு கேக்குறாரு. யோ சித்தப்பா நான் அப்பயே கண்டுபிடிச்சிருப்பேன்யா, நீ தான் தேவையில்லாம என்ன குழப்பி விட்டுட்டேன்னு நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றேன்னு சித்தப்பாவும் ஆச்சரியப்படுறாரு. ஹீரோவோட அம்மாவும் சித்தியும் க்ளோஸா இருக்காங்கல்ல, ஆனா ஹீரோவோட அப்பாவும் சித்தப்பாவும் க்ளோஸா இருக்க மாட்டாங்க. சேர்ந்து சரக்க கூட அடிப்பாங்க, ஆனா பேசிக்கவே மாட்டாங்க. நீதாம்மா எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்றாங்க. இப்ப சித்தப்பாங்க கிட்ட பேசுறதுக்காக இவங்களுமே வந்துடுறாங்க. சித்தப்பாங்க ரெண்டு பேருமே மூஞ்ச பாத்துக்காத மாதிரி தான் இருக்காங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அட்வைஸ் பண்ணி திருத்திரலான்னு பார்த்தா இவங்க அட்வைஸ் பண்ண எதையும் அவங்க கேட்காம நல்லா தூங்கிடுறாங்க. இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதே வேஸ்ட்னு ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட அம்மாவும் சித்தியும் கையில மருதாணி வச்சிருக்காங்க. நீ தாண்டா ஊட்டி விடணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லும் போது சரி ஊட்டி விடுற
வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, சாதத்தெல்லாம் பிசைஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கு மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அந்த வழியா ஹீரோயின் வரதுனால உன் ஒய்ஃபுக்கும் ஊட்டி விடுன்ற மாதிரி ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க. ஊட்டி விட்டாதான் ஷாக் அடிக்கும்ல, அதை நினைச்சு இவருமே இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க ரெண்டு பேர் கண்டிப்பா ஊட்டி விடணும்னு சொல்றாங்க. இவர் பயந்துகிட்டே தான் ஊட்டி விடுறாரு. ஆனா இப்ப ஷாக் அடிக்க மாட்டேங்குது. மேலெல்லாம் கைப்படுது, ஆனா ஷாக் அடிக்க மாட்டேங்குது. என்ன இப்ப மட்டும் ஷாக் அடிக்க மாட்டேங்குது, இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுறாரு. சரி, இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டா நடத்திட வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்றாரு. அப்ப கூட அவங்க வேணாம்னு சொல்றாங்க. சரி, தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி இவருமே தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க இடுப்புல கைய வைக்கிறதுக்காக போறாரு. அப்படி வச்சோன்னு திரும்பி ஷாக் அடிச்சிருது. என்ன திடீர்னு ஷாக் அடிச்சிருச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நைட் எதுக்காக என்ன தொட்டிங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நான் தொடவே இல்லைன்ற மாதிரி இவருமே சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இன்னைக்கு நல்ல நாள், நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்ற மாதிரி வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப குருவும் ஆளுங்களும் பயங்கரமா இவங்க ரெண்டு பேரும் வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஹீரோ எலெக்ஷன்ல தோத்துருப்பாரு போல, அதை வச்சுதான் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி பேசுறாங்க, ஏதாவது கேளுங்கன்னும் போது நான் எப்படி கேட்காம வந்தேன், அதே மாதிரி நீயும் கேட்காம வான்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவனுங்க பயங்கரமா நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சுகுமாரி இருக்காங்கல்ல, நான் உண்டியல்ல காசு மட்டும் போட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நைஸா கிளம்புறாங்க. ஹஸ்பண்டை கிண்டல் பண்ணவங்கள அடிக்கணும்ன்றதுக்காக இவங்களுமே ஒரு மாறு வேஷத்துக்கு மாறிடுறாங்க. அந்த மாறு வேஷத்தோட அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சவுண்ட் கேட்டு ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா அந்த இடத்துக்கு வராங்க. மாறு வேஷம் போட்டா நீ தான்றதை கண்டுபிடிக்க முடியாதா, எல்லாரும் ஷாக் அடிச்ச மாதிரி விழுந்து கிடக்குறான்ல, நீ தான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனாலுமே ஒய்ஃப் நமக்காக சண்டை போட்டாலே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள சந்தோஷமா படுறாரு. அவங்கள தள்ளி இருந்து பார்த்தே ரசிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்க கிட்ட பழகுறாரு. நிச்சயமா இதை சரி பண்றதுக்கு வழி இருக்கும், சரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிக்கிறாரு. ஒய்ஃபால பைக்ல பின்னாடி உட்கார முடியாதுல்ல, அதனால பக்கத்துல உட்கார வச்சுலாம் ஒய்ஃபை கூட்டு போயிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே க்ளோஸா பழகிட்டுலாம் இருக்காங்க. ஆக்சுவலா அந்த சேட்டு பொண்ணு யார்கிட்டயும் பேசவே மாட்றா, அவகிட்டயும் க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு சுத்தமா பேசவே மாட்றா. எதுக்கு அவ பேசவே மாட்டான்னு அத்தை கிட்ட கேட்கும் போது எங்களுக்கும் தெரியலன்ற மாதிரி அத்தை சொல்றாங்க. இந்த வாட்டி எலெக்ஷன்ல ஒய்ஃபை நிக்க வைக்கலான்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. இப்போ ஒய்ஃப் தான் நிக்க போறாங்க போல, பிரச்சாரம் பண்றதுக்காக வீடு வீடா வந்துட்டு இருக்காங்க. அப்ப குரு இருக்கான்ல, இவங்களை நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவங்களுமே பதிலுக்கு அவன் மூக்க உடைக்கிற மாதிரிலாம் நக்கல் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட தம்பி பேரு தினேஷ்னு சொன்ன பாத்தீங்களா, அவனை பொறுத்த வரைக்கும் குருவோட ஆளா தான் இருப்பான். குரு அப்பப்ப இவனுக்கு காசெல்லாம் தருவார் போல. இவன் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதாவது வந்து ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கல்ல, என் ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கா, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறான். வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிட்டாரு. இதை யூஸ் பண்ணி ஒரு பிரச்சனை பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காரு போல. இப்ப அந்த ஒய்ஃபை உட்கார வச்சு மஞ்சள்லாம் பூசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சேட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த சேட்டு யாருன்ற மாதிரி யோசிக்கும் போது ஒருவேளை இந்த பொண்ணோட அண்ணனா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த சேட்டை பார்த்து தினேஷ் ரொம்ப பயப்படுறாரு. சேட்டு, நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, கிளம்புன்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு காசு தா, அப்பதான் போவன்ற மாதிரி இந்த சேட்டு சொல்றாரு. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த தினேஷுக்கு வயசு கம்மி தானே, வேணும்ட்டே வேற ஒருத்தரோட ஒய்ஃபை இவரோட ஒய்ஃப்ன்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. இந்த சேட்டோட ஒய்ஃபை தான் கூட்டு வந்திருக்காரு போல. சேட்டு மிரட்டி காசெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. என்ன நடக்குது அப்படின்றது மத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்ல. அப்ப இன்னொன்னு சேட்டு இதுதான் நடக்குது, அவன் கல்யாணம் பண்ணி கூட்டு வரல, வேற ஒருத்தனோட ஒய்ஃபை தான் கூட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாரு. ஏன் சேட்டு இப்படி பண்றீங்க, வேணும்ட்டே பண்ணாதீங்க, நிறுத்துங்க தினேஷ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா விஷயம் வெளியே வந்துருது. ஆக்சுவலா அந்த தினேஷோட பாஸ் மாதிரி குருன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரே தினேஷை மாட்ட வைக்கணும், இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. இப்ப எல்லாருமே குடும்பத்தை பத்தி பேசும்போது ஹீரோக்கும் கோவம் வருது. ஹீரோவும் அந்த கேங்கு கூட சண்டை போடுறாரு. அதாவது குரு கேங்கு கூட சண்டை போடுறாரு. ரெண்டு கேங்குக்குள்ளேயும் மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டைலாம் வந்துட்டு இருக்கு. அந்த சண்டையில ஒரு ஸ்டேஜ்ல ஒரு அடியாள் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தை கவனிச்ச சுகுமாரி இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் மேல அடி விழக்கூடாதுன்ற மாதிரி தடுக்கிறதுக்காக ஹஸ்பண்ட பிடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஷாக் அடிச்சிருது. ஹஸ்பண்ட் பறந்து போய் விழுந்துடுறாரு. என்ன ஒய்ஃப் இப்படி பறக்க விட்டுட்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஒய்ஃபை தொட்டா பறப்பாங்க, ஷாக் அடிக்கும்ன்றது இப்பதான் எல்லாருக்குமே தெரிய வருது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க குரு இருக்கான் பாத்தீங்களா, இப்ப அந்த மருமகளை கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நைட்ல கட்டில் உடைஞ்சதெல்லாம் பெருசா பேசிட்டு இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் நைட்லயும் இப்படிதான் கட்டில் உடைஞ்சிருக்கும் போல அப்படின்ற மாதிரிலாம் நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இதை கவனிச்சிட்டு இருக்க ரெண்டு பேரோட அப்பாக்கள் இருக்காங்கல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு குரு கிட்ட சொல்லும் போது குருவும் நக்கல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வீட்டை சேர்ந்த எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்னமா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்கும் போது ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே சமயம்
ஹஸ்பண்ட் வரதட்சணையா காசு வாங்கி இருக்கிறது இப்பதான் தெரிய வருது, நீ வரதட்சணை எல்லாம் வாங்கினியான்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஆமா, உன்ன மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரதட்சணை வாங்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவரும் பதிலுக்கு பேசிடுறாரு. ஆக்சுவலா இவர் வரதட்சணை எல்லாம் வாங்காம தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. ஒரு கோவத்துல இந்த மாதிரி பேசிடுறாரு. உன்னை நெருங்கி கூட வர முடியல, உன்னை கல்யாணம் பண்ணதே எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. நீ நெருங்கி வரணும்னு எதுக்கு ஆசைப்படுறது இப்பதான் தெரியுது, உனக்கு என் மேலாம் அக்கறை கிடையாது, எப்படியாவது என் மூலியமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும், அந்த சொத்தெல்லாம் வாங்கணும், இதுதானே அப்படின்னு கேட்கும் போது ஆமாண்டி அதுதான் அப்படின்ற மாதிரி இவருமே பேசிடுறாரு. இப்படிலாம் பேசினதுனால அவங்களுமே உடஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் கூட சேர்ந்து இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் என்னோட அப்பா கூடயே போக போறேன்ற மாதிரி சொல்றாங்க. தாராளமா போய்க்கோ, நீ இங்க இருந்து போனாலே போதும் அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. இப்படிலாம் பேசாதரா, அவகிட்ட மன்னிப்பு கேளுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. இதனால இவங்களுமே அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து அப்பா இருக்காருல, சுகுமாரி அப்பா எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க அழுதுகிட்டே வரத கவனிக்கிறாரு. சரி வீட்டுக்கு கூட்டு போலான்ற மாதிரி கூட்டு போறாரு. வீட்டுக்கு வந்த இவங்களுமே அவர் கூட பழகின நாட்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அம்மா இல்லாத கஷ்டத்தை அவர் போக்கியிருப்பாரு, ரொம்ப அன்பா தான் பழகியிருப்பாரு. அப்படிப்பட்டவரு இப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவும் தெரியாதனமா நம்ம ஒய்ஃப் கிட்ட அப்படி பேசிட்டோம், நம்ம அப்படி பேசியிருக்க கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏன்னா பேசிக்காவே இவர் கொஞ்சம் நல்ல டைப்பா தான் இருப்பாரு. என்ன அவங்க அடிச்சு பறந்து போய் விழுந்தாரு, எல்லார் முன்னாடியே விழுந்தாருல, அதனால கோவத்துல அப்படி பேசியிருப்பாரு. இப்பயே இவர் பிரச்சாரம் பண்றதுக்காக நடந்து வெளியே வரும்போது குருவும் ஆளுங்களும் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா பிரச்சனை வேணான்ற மாதிரி அமைதியா கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் நடந்த விஷயத்தெல்லாம் மீனா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மீனாவோட ஹஸ்பண்ட் மீனாவை கூட்டு போறதுக்காக வராரு. சண்டன் தான் வந்திருப்பாங்க, ஆனா சமாதானம் பத்தி இங்க இருந்து கூட்டு போறாரு. இதெல்லாம் கவனிக்கிற பெரியவர் இருக்காருல, எப்ப சண்டை நடந்தாலும் சரி சீக்கிரமே அவன் சமாதானம் பத்தி கூட்டு போயிடுறான். ஆனா உன்னோட ஹஸ்பண்ட் எதுக்காகமா இன்னும் கூட்டு போறதுக்கு வரலன்னு பெரியவர் கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு இவங்க கிட்ட பதில் இல்ல. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் அந்த சிங்கிள் சித்தப்பா கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவாரு. சித்தப்பா அவ இல்லாம என்னால இருக்க முடியல சித்தப்பா, எனக்கு சொத்து கித்து எதுவுமே தேவையில்லை சித்தப்பா, எனக்கு அவ மட்டும் போதும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. சரிடா அவளோட அப்பா கிட்ட போய் பேசுன்ற மாதிரி சித்தப்பா சொல்றாரு. இவருமே ஹீரோயினோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மனசு விட்டு மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. அது சரி உங்க பொண்ணுக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் வந்தது அதை சொல்லுங்கன்னு கேட்கும்போது இந்த அப்பாவும் பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்கல்ல, இப்ப பிரசவ வலி வந்துரும், இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாம்னு நினைக்கும் போது வண்டிலாம் ரிப்பேர் ஆயிருது. இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது மின்னல் ஒய்ஃபுக்கு பக்கத்துல இடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் இவர் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராரு. அந்த இடத்துல பிரசவத்துக்கான எல்லா விஷயமும் நடக்கலாம் ஆரம்பிக்குது. அப்படி பிரசவம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த குழந்தை மேல இருந்து ஷாக்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களுக்கே சுத்தமா புரிய மாட்டேங்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வெளியெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ஆனா குழந்தைய தொடுறது ஆபத்து, தொடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அப்பா கிட்ட சொல்றாங்க. இந்த அப்பாவுமே தொடமாட்டாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, வேகமா குழந்தைய தூக்குறதுக்காக போறாங்க. இவர் வேணான்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதை மீறியும் அம்மா தூக்கிடுறாங்க. அம்மாவால அந்த குழந்தைய தூக்க முடியுது. என்ன அம்மாவால மட்டும் தூக்க முடியுது, நம்மளால தொட முடியலையேன்ற மாதிரி மத்தவங்க பயப்படுறாங்க. அம்மா தூக்க அந்த குழந்தைக்கு அந்த ஷாக்குன்ற பவர்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அப்பா வலியும் தூக்க முடியுது. நீங்க தூக்குங்கன்னு தரும்போது அப்பா வலியும் தூக்க முடியுது. அம்மாவோட பாசத்தினாலயா என்னன்னு தெரியல, அம்மா இருந்த வரைக்கும் அவ உடம்புல இருந்து ஷாக்கே வராம தான் இருந்தது. என்னைக்கு அவளோட அம்மா தவறுனாலோ அப்பத்துல இருந்து ஷாக் ப்ராப்ளம் திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. அதாவது உடம்பு முடியாம அம்மா இறந்து போயிருந்தாங்க போல. இந்த பொண்ணுமே பயங்கரமா ஃபீல் பண்றா. அநியாயத்துக்கு அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ஃபீல் பண்றா. இதுல இருந்து கொஞ்ச நாள் தள்ளி தான் ஒரு கும்மலே நைட்டு நேரத்துல சின்ன பொண்ணுங்களை எல்லாம் தூக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்பதான் பொண்ணுக்கு திரும்பி இந்த ஷாக் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்றது அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த கும்மல் வார்னிங்லாம் கொடுத்தாங்கல்ல, எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால தான் வேற கிராமத்துக்கு என்னோட பொண்ணை கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கிராமத்து ஃப்ரெண்ட்ஸுமே போயிட்டாங்கல்ல, பொண்ணு தனிமையில ரொம்ப கஷ்டப்பட்டா, மீனான்ற ஒரு ஃப்ரெண்டு தான் இருந்தா, இப்ப நீங்க கிடைச்சீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஃபீலிங்கா சொல்றாரு. குரு தானே அந்த பிரச்சனைக்கே காரணம். குருவோட ஆளுங்க இதை பத்தி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்கதான் இந்த தினேஷ் உட்காந்துட்டு இருப்பாரு. இவங்க பேசின எல்லாத்தையுமே தினேஷ் கவனிச்சிடுறாரு. அடா பாவி, நீயே உதவி பண்ற மாதிரி சண்டையும் ஏற்படுத்தி விட்டுருக்கல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப நேரா குரு கிட்டே பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஏண்டா நீயே பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கல, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், என் அண்ணனை விட உன்னை நம்பினல, எனக்கு துரோகம் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படி சண்டை போட்டதுனால இவனை லாக் பண்ணி வச்சிருக்கிறது வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிய வருது. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த ஃபேக்டரியில ஆளுங்கெல்லாம் பறந்து விழுந்துட்டு இருக்காங்க. அடிக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த சிங்கிள் சித்தப்பா தான் போல. இப்ப சட்டையெல்லாம் கழட்டிட்டு வந்துட்டு இருக்காரு.
அவர் தான் அடிச்சாருன்ற மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில அடிச்சது நம்ம ஹீரோ தான். இப்ப ஹீரோவும் மாசா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த தம்பி கூட இவருக்கு பிரச்சனை இருக்கு. இருந்தாலுமே தம்பியை காப்பாத்தணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப தம்பியோட கட்டெல்லாம் கழட்டி விடுறாருல, தம்பியும் ஹெல்ப் பண்ற மாதிரி சண்டை போடுறாரு. சித்தப்பா மட்டும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாரு. ஆனா சண்டையே போட மாட்டாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்தப்பா எல்லாரையும் அடிச்சிட்டம் பாத்தியான்ற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த பையனுக்கு வீட்டுல எல்லாருமே மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சித்தப்பா இது எல்லாமே உங்களால நடந்தது. நீங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் எங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறம் நீங்க சண்டை போடாதீங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சித்தப்பாவும் ஓரளவுக்கு அவர் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நீ மட்டும் தப்பு பண்ணியாடா, அவ போகும்போது அவளை தடுத்திருக்க வேணாமா? அதுவும் இல்லாம ஒரு வாரம் ஆயிடுச்சு, அவளை போய் கூட்டு வந்திருக்க வேணாமா? நீ பண்ணதும் தப்பு தான். இப்ப நீ அந்த தப்பை சரி பண்ணு, போய் அவளை கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாமா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அம்மாவும் ஆறுதல் சொல்றாங்க, போய் சீக்கிரமா கூட்டுவான்னு சொல்றாங்க. அப்ப அப்பா இருக்காருல, நில்லுங்கன்னு சொல்றாரு. அப்பா வேணான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அப்பா என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் கூட்டு வரலாம், தம்பி நீ வண்டி எடுறா அப்படின்ற மாதிரி சித்தப்பா கிட்ட சாவியை தூக்கி போடுறாரு. ஆக மொத்தத்துல ரெண்டு குடும்பமும் ஒன்னாயிடுறாங்க. சுகுமாரிக்கு மீனான்ற ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு நிறைய மாத கர்ப்பிணியா இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப பிரசவம் நடந்துட்டு இருக்கு. பிரசவத்துல சில காம்ப்ளிகேஷன்லாம் ஏற்படுது. அதை மீறியும் குழந்தைய வெளியே எடுத்துடுறாங்க. ஆனா குழந்தை இறந்துதான் பிறந்திருக்கு போல. பாக்குறதுக்காக வந்த சுகுமாரி ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ குழந்தை இறந்து போயிருச்சு, அந்த குழந்தைய அவளுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொன்னதை பத்திலாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. இப்ப பயங்கரமா அழுக வருது இல்ல, அழுதுகிட்டே அங்க இருந்து நடந்து போகும்போது இவங்களோட கையை தெரியாம அந்த குழந்தை மேல படுது. அந்த குழந்தைக்கு ஷாக்லாம் அடிக்கல. சொல்ல போனா அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜ்ல எந்திரிச்சிருது. சுகுமாரியோட கைப்பட்டு தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். ஊர் தலைவர் லேடி இந்த விஷயத்தை கவனிச்சிருப்பாங்க. இப்ப எல்லாருமே வந்து சுகுமாரியை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவகிட்ட வேற சில விஷயங்கள் இருந்திருக்கு, நம்ம தான் புரிஞ்சுக்காம இவளை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் சுகுமாரி கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஊரோட சப்போர்ட் நமக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி சுகுமாரி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் ஃபேமிலி கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஃபேமிலில இருக்க லேடிஸ்லாம் நல்ல விதமா பேசுறாங்க. வீட்டுக்கு வந்துருமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்க மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்ல, ஆனா என்னால வர முடியாதுன்ற மாதிரி இவங்க மறுத்துறாங்க. இப்ப மொட்டை மாடியில போய் நிக்கிறாங்க. எப்படியாவது பேசி கூட்டுவான்ற மாதிரி பையனை இவங்க மொட்டை மாடிக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இவருமே பண்ண தப்புக்காக மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. இருந்தாலுமே இவங்க மன்னிக்கிற மாதிரியே இல்ல, கொஞ்சம் சோகமா தான் பேசிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவருமே வாசல் கிட்ட வந்துடுறாரு. அப்படி வந்தவரு நிலா கூட கம்பேர் பண்ணி இவங்களை பேசுறாரு. இவங்களோட அம்மாவும் நிலா கூட கம்பேர் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குல்ல, ஹஸ்பண்ட் வேணும்ட்டே எந்த ஒரு தப்புமே பண்ணல, நம்ம ஹஸ்பண்டை மன்னிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஓடி வந்து இவங்களுமே கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப இவங்க பிடிக்கும் போது ஷாக்கே அடிக்க மாட்டேங்குது. சோ இப்பதான் காரணத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அம்மா பாசமா ஊட்டி விடும் போது ஷாக் அடிக்கிறது நின்றுக்கும், அம்மா பாசமா கையை பிடிக்கும் போது ஷாக் அடிக்கிறது நின்றுக்கும். அதே மாதிரி இவர் பாசத்தை காட்டும் போது மட்டும் ஷாக் எல்லாம் வராது. சோ இதனால தான் ஷாக் வரல போல, இதுக்கப்புறம் ஷாக் வராது போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த இடத்துக்கு வந்து கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறக்க போது போல எல்லாருமே வெளியே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப டாக்டரும் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தைய தொட்டாலும் ஷாக் அடிக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. இது திரும்பிய முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இவருமே அந்த குழந்தைய பாக்குறதுக்காக உள்ள வராரு. ஏன் சக்தி இவனுக்கு வந்துருச்சு போலங்க, இவனை தொட்டா ஷாக் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வைஃப் தொட்டா மட்டும் ஷாக் அடிக்கல, மத்தவங்க தொட்டா ஷாக் அடிக்குது போல எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இப்ப தினேஷ்ன்ற தம்பிக்கு ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணுமே வந்து எனக்கு இவரை பிடிச்சிருக்குன்ற மாதிரி கையை காட்டுறாங்க. தினேஷை காட்டுவாங்கன்னு பார்த்தா கல்யாணம் ஆகாத அந்த சிங்கிள் சித்தப்பாவை காட்டுறாங்க. சித்தப்பாக்கு சந்தோஷம் தாங்கல, கடைசியில எனக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சித்தப்பா இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்படி காமெடியா காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.